ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நான் ஆழி ஹெர்பல் ஹேர் டை வந்து அப்ளை பண்ண போகிறேன். எவ்வளோ நரமுடி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதா என்ன அப்படின்றது தெரில. தலை ஃபுல்லாகவே எனக்கு வெள்ளை முடி தான் இருக்கும். எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது பாருங்கள். ரொம்ப பேர் கேட்ட மாதிரி லைவாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஹேர் டை கூடவே வந்து க்ளவுஸும் கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் டை போட்டுக்கலாம். என்னோடய ஹேருக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா குழப்பிக்கணும். கட்டி முட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நல்லா வந்துடணும். அப்ளை பண்ணுறதுக்கு மொத்த நாளே வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க தலையை. இது 100% ஹெர்பல் பேஸு. பிபிடிஏ இல்லை, ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கேல்ப்பு பேர்ன் ஆகிற ஃபீலும் கிடையாது. நான் இப்போவே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. நேச்சுரலான பிளாக் வந்து கிடைக்கும். ஹேர் சாஃப்டாக ஃபீல் ஆகும், ட்ரை ஆகாது. ஒயிட் ஹேர் வந்து கவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். ஆலி ஹெர்பல் ஹேர் டையில் பார்த்திங்கன்னா 100% வந்து ஹெர்பல் ப்ராடக்டை மட்டுமே வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஹென்னா, இண்டிகோ, ஆம்லா, பிராமி, ஷீக்கக்காய், ரீத்தா இந்த மாதிரி பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம பண்ணுறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. முடி நல்ல க்ரோத்தாகவும் இருக்கும். ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் ஹேர் வாஷ் பண்ணினேன். முடி கூட இன்னும் நல்லா காயலை. ஆர்டர் பண்ணுறதுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறோம்.